ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுதா விலாஸில் மட்டன் குழம்பு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டனை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். தண்ணி சுத்தமாக இல்லாமல் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மட்டன் வேகிறதுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி தான் எடுத்துக்கிறேன். அரிசி களைஞ்சி ஃபஸ்ட்டு களைஞ்சி எடுத்துகிட்டு 2வது தண்ணியை வந்து நம்ம மட்டன் வேக வைக்க எடுத்துக்கிறேன். அரிசி களைஞ்ச தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே குழம்பு செய்யும்போது நீங்கள் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்து செய்யுங்களேன், டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டீம் இறங்கினோன்னா அதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ அதே குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனோடனே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சு கலர் மாறினோன்னே இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் முழுசாக கூட தோல் உரிச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய பல்லாரி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். பல்லாரி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடக்கூடாது. நம்ம வந்து கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கினா போதும். ஸோ ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போ அது கூட பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து நான் வந்து கீரி சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக தான் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். இப்போ 2 பழுத்த தக்காளியாக எடுத்து கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குறேன். நான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பே சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு உரிச்சு வச்சுருக்க பூண்டு மீதி இருந்தது அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வந்து நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும், ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து அந்த தக்காளியும் வந்து நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மசிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு வதக்கும் போது. இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை பிரித்து எடுத்துகிட்டு வெறும் மட்டனை மட்டும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், மட்டனை சேர்த்தாச்சு. மட்டனையும் சேர்த்துட்டு அது கூட நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ வந்து இதுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா மசாலாவும் நம்ம சேர்த்துக்க போகிறதில்ல. கரம் மசாலா கூட சேர்த்துக்க போகிறதில்ல. இதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா வந்து அந்த மட்டனோட கோட்டார வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க. வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். பட் டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கட்டாயமாக. அந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம். ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன் நான். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு 4 முந்திரி பருப்பு எடுத்து அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட கசகசா இல்லை அப்படின்னாக்கா பொட்டுக்கடலை கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து அரைச்சிடுங்க. நல்லா திக்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து அந்த மட்டனோட நம்ம வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த மட்டனோட வந்து இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து கலந்துடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மட்டன் வேக வச்சுருக்க தண்ணி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம அந்த மிக்சர் ஜாரில் வந்து தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து திக்காக தான் செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நான் ஒரு 1/2 பொட்டேட்டோ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காய்கறி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் விட்டுறலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்தால் போதும். ஆல்ரெடி 75% வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ மல்லி இலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், மல்லி இலை வந்து இதில் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், மல்லி இலை போட்டுட்டு
நம்ம இதை வந்து டிஃபன் கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிடலாம். ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரே முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.